இந்த சேவலோட விலை சேவல்கார்ட்ட கேட்கும்போது 6,500 வருங்கிற மாதிரி சேவல்காரர் சொல்லியிருந்தாருங்க. சேவலோட வெயிட்னு பார்க்கும்போது 3,900ங்க சேவலோட வெயிட்டு. சேவல் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விளையாட்டுக்கு பயன்படுத்துறதுக்கு ரெடி கண்டிஷனில் இருக்குதுங்க. இது மாதிரி சேவல் வேணால் கூட நம்ம கொங்கனாபுரத்தில் நடக்கிற சனிக்கிழமை சேவல் சந்தை வந்தால் எடுத்துக்கலாங்க. இந்த சேவலோட விலைன்னு கேட்கும்போது 6 ரூபாங்கிற மாதிரி சொன்னாருங்க சேவல்காரர். சேவலோட வெயிட்னு பார்க்கும்போது 4,300ங்க. சேவல் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி கண்டிஷனுங்க. பொட்டையில் எதுவும் போகிறீங்க கட்டத்தை தான் போட்டு வச்சுருக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம பறவை வச்சு பார்த்துட்டு பறவை பிடிச்சினா ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க. சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான சேவலுங்க. இந்த சேவலோட வெயிட்னு பார்க்கும்போது 4,300ங்க சேவலோட வெயிட்டு. சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா 6,500 வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம சேவலை பிடிச்சினா ரேட் எதுவும் முன்ன பண்ண பேசி குறைச்சி கூட எடுத்துக்கலாங்க. சேவல் பொட்டையில் எதுவும் போலிங்க கடுத்து தான் போட்டு வச்சுருக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம பறவை வச்சு பார்த்துட்டு பறவை பிடிச்சினா ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க சேவலை. இந்த சேவலோட வெயிட்னு கேட்கும்போது சேவல்காரர் சொன்னது 4 கிலோ வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேவல் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி கண்டிஷன் இருக்குதுங்க. நம்ம பொட்டையில் எதுவும் போலிங்க கடுத்ததும் போட்டு வச்சுருக்குற மாதிரி சேவல்காரர் சொல்லியிருக்காங்க. நம்ம சேவலை எடுத்துகிட்டு போயிட்டு பறவை வச்சு பார்த்துட்டு சேவல் பிடிச்சினா ரேட்டு பேசி எடுத்துக்கலாம். இது மாதிரி வேணா கூட உங்கள் நம்பர் வந்து இந்த சேவலோட விலைன்னு கேட்கும்போது 4,500 வருங்கிற மாதிரி சேவல்காரர் சொல்லியிருந்தார். சேவல் பொட்டையில் எதுவும் போலிங்க கடுத்து தான் போட்டு வச்சுருக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம சேவல் பறவை வச்சு பார்த்துட்டு பறவை பிடிச்சினா ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க. விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சேவலை பிடிச்சினா அதுக்கப்புறம் ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க. சேவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவலோட விலைன்னு கேட்கும்போது சேவலுக்காக சொன்னது 7 ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 4,300ங்க சேவலோட வெயிட்டு. சேவல் வந்து பார்த்திங்கன்னா பொட்டைகள் பிள்ளைங்க கட்டுத்தான் பிடிச்சிருக்கிற மாதிரி சேவல்காரர் சொல்லியிருந்தார். நம்ம பறவை வச்சு பார்த்துட்டு பறவை பிடிச்சினா ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க. விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்காரர் சொல்லியிருக்காங்க. இந்த சேவலோட வெயிட்டு வந்து சேவல்காரர் சொல்லும்போது 3,900 சொல்லியிருந்தாருங்க சேவலோட வெயிட்டு. ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா சொல்லியிருந்தார். சேவல் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி கணிச்சுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சேவல் பொட்டைகள் போலிங்க கடுத்து தான் போட்டு வச்சுருக்கிற மாதிரி சொல்லியிருந்தார். நம்ம பறவை பார்த்துட்டு பறவை பிடிச்சினா பேசி எடுத்துக்கலாங்க. இந்த சேவலோட விலைன்னு பார்க்கும்போது 4,500 சொன்னாருங்க சேவல்காரர். சேவலோட வெயிட்டு 4,300ங்க சேவலோட வெயிட்டு. பக்காவாக ரெடி கணிச்சுனுங்க. பொட்டைகள் போலிங்க கடுத்து தான் முடிச்சு வச்சுருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேவல் வந்து பார்த்திங்கன்னா ஆணிக்கெல்லாம் எதுங்க வால் பொங்கு எல்லாமே நல்லாயிருக்கு. எது முளை பொருளுங்க மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த சேவலோட வெயிட்னு பார்க்கும்போது 3,900ங்க சேவலோட வெயிட் 4 கிலோ பக்கம் வருது. ரேட் வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா சொல்லியிருக்காங்க சேவலோட வேலை. சேவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேட் எதுவும் முன்னே பேசி குறைச்சி கூட எடுத்துக்கலாங்க சேவல் பிடிச்சினா. சேவல் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பறவைலாம் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. நீங்கள் பறவை பார்த்திங்கன்னா ரேட்டு பேசலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த சேவலோட விலை சேவலோட கேட்கும்போது 4 ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேவல் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி கணிச்சுங்க. பறவை பார்த்துட்டு ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க. சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 4,300ங்க சேவலோட வெயிட்டு. சேவல் பொட்டைகளே போகிறீங்க கட்டுத்தான் தான் போட்டு வச்சுருக்க மாதிரி சேவல்காரர் சொல்லியிருந்தார். சேவல் பிடிச்சினா நம்ம ரேட்டு இது முன்ன பின்ன பேசி குறைச்சி கூட எடுத்துக்கலாங்க. இந்த சேவலோட ரகம் பாருங்கள் கீரிங்க. விலை வந்து பார்த்திங்கன்னா 4,500 சொன்னாருங்க சேவல்காரர். விலை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முன்ன பின்ன பேசி கூட எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பட்ஜெட்டில் சேவல் வேணால் கூட எடுத்துக்கலாங்க. சேவல் வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்குமே போயிட்டுருக்குதுங்க சேவல் வந்து தர. இந்த சேவலோட விலை சேவல்கிட்ட கேட்கும்போது 4,500 வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. சேவல் வந்து பார்த்திங்கன்னா பொட்டைகள் போலிங்க கடுத்ததான் போட்டு வச்சுருக்குங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. சேவல் வந்திங்கன்னா நம்ம பறவை பார்த்துட்டு பறவை பிடிச்சா ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க. சேவல் வந்து பார்த்திங்கன்னா ஆணிக்காலி எது இல்லைங்க ரெக்க பொங்கு எல்லாமே நல்லா இருக்குது. சேவல் வந்து பார்த்திங்கன்னா ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நம்ம பறவை வச்சு பார்த்து பறவை பேசி எடுத்துக்கலாங்க. இந்த சேவல் பார்த்திங்கன்னா பொட்டைகள் முறையும் கடுத்ததான் போட்டு வச்சுருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம எந்த சேவல் இருந்தாலும் நம்ம பறவை வச்சு பார்த்துட்டு பறவை பிடிச்சா ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க. விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்காரர் சொல்லியிருக்காங்க. சேவல் பிடிச்சினா சேவல்காரர் ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க. எல்லாமே பக்கா ரெடி கண்டிஷன் சேவலாக வந்துட்டு. இந்த சேவலோட விலை சேவலோட கேட்கும்போது 6 ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி சேவல் வேணால் கூட கோணமர சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. விலை வந்து பார்த்திங்கன்னா எதுவும் முன்ன பண்ணியிருந்தாலும் ரேட்டு சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான சேவலாக தான் வந்துட்டுருக்கு. பறவை பார்த்துட்டு பறவை பிடிச்சா ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க. மேக்ஸிமம் எல்லா சேவலுமே இந்த சேவலோட விலை சேவலோட கேட்கும்போது 4 ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி சேவல் வேணால் கூட நம்ம சந்தையில் எடுத்துகிட்டு லோ பட்ஜெட்டில். விலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பறவை பார்த்துட்டு சேவல் பிடிச்சினா ரேட்டு எது பேசி எடுத்துக்கலாங்க. ஏன்னா இது பொருளுக்கு தகுந்த ரேட்டு பொருட்கார சொல்கிறாரு. நம்மளுக்கு என்ன ரேட்டு கட்டுப்படின்னு பார்த்துட்டு பேசி எடுத்துக்கலாங்க. இந்த சேவலோட விலை சேவலோட கேட்கும்போது 8 ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேவல் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி கணிச்சலுங்கிற மாதிரி சொன்னாருங்க. சேவலோட வெயிட்னு பார்க்கும்போது 5,200ங்க சேவலோட வெயிட்டு. நிறையா நம்பர்கள் கேட்டிருக்காங்க இது மாதிரி வீட்டில் பொட்டைக்கு போகிறதுக்கு வேணும் அப்படின்னு. சந்தைக்கு வந்தால் கூட இது மாதிரி வெயிட்டில் வந்து சேவல் எடுத்துக்கலாங்க பொட்டைக்கு போகிறதுக்கு. இந்த சேவலோட விலை சேவலோட கேட்கும்போது 5 ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேவல் வந்து ஆணிக்கெல்லாம் இது இல்லைங்க வால் பொங்கு எல்லாமே நல்லா இருக்குது. ரெக்கையும் நல்லா இருக்குது. சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லைனேஜ் உள்ள ராக்குங்க. நல்ல தரமான சேவலுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆணிக்கால் எது இல்லைங்க
நீங்கள் பறவை பார்த்துட்டு ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த சேவலோட விலை சேவலோட கேட்கும்போது 3,500 சொல்லியிருக்காருங்க. சேவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து போய் ரெடி பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. பறவை வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நம்ம எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ரேட்டு ஓரளவுக்கு நம்ம பேசி குறைச்சி கூட சேவல் பிடிச்சின்னா எடுத்துக்கலாங்க. இந்த சேவலோட வெயிட்னு பார்க்கும்போது 4,900ங்க சேவலோட வெயிட்டு. ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 6,500 சொன்னாருங்க சேவல்காரரு. 6,500 சொன்னாலும் ஏதோ குறைச்சி கூட கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னார். நம்ம சேவலை பிடிச்சி ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி தான் சேவல் சொல்லியிருந்தாருங்க. இந்த சேவலோட வெயிட்டு வந்து பார்த்திங்கன்னா 4,200ங்க சேவலோட வெயிட்டு. சேவலோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 5,500 சொன்னாருங்க சேவல்காரரு. இது மாதிரி ரெடி கண்டிஷனில் சேவல் வேணால் கூட எடுத்துக்கலாங்க. சேவல் வந்து ரெடி கண்டிஷனில் வேணாலும் எடுத்துக்கலாங்க, இல்லை ரெடி கண்டிஷனில் நம்ம எடுத்து போய் ரெடி பண்ணாலும் சேவல் இருக்கிறது எடுத்துக்கலாங்க. இந்த சேவலோட விலை சேவலோட இருக்கும்போது 7 ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேவலோட வெயிட்னு பார்க்கும்போது 5,200ங்க சேவலோட வெயிட்டு. வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைனேஜ் உள்ள ராகுங்க, பொட்டைகளை முறைங்க கடுத்து தான் போட்டு வச்சுருக்குற மாதிரி சொன்னாங்க சேவல்காரர். நம்ம பறவை பார்த்துட்டு பறவை பிடிச்சி ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க. சேவல் எல்லாமே நல்ல லைனேஜ் நல்ல தரமான சேவலுங்க. இந்த சேவலோட வெயிட்னு பார்க்கும்போது 3,900ங்க 4 கிலோ பக்கமாக வருது. ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 6,500 சொல்லியிருக்காங்க. இது மாதிரி சேவல் வேணால் கூட எடுத்துக்கலாங்க. சேவல் எல்லாமே பக்காவாக ரெடி கண்டிஷன் சேவலுங்க, அதனால தான் இந்த ரேட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம பறவை வச்சு பார்த்துட்டு பறவை பிடிச்சிட்டு ரேட்டு பேசி எடுத்து. இந்த சேவலோட விலை சேவலோட கேட்கும்போது 4 ரூபா சொல்லியிருக்காருங்க சேவலோட விலை. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 4,300ங்க சேவலோட வெயிட்டு. சேவல் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு பறவை வச்சு பார்த்துட்டு பறவை பிடிச்சிட்டு ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க. சேவலை பிடிச்சனாலும் இதை முன்ன பண்ண பேசி கூட குறைச்சி எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த சேவலோட வெயிட்னு பார்க்கும்போது 3,900ங்க சேவலோட வெயிட்டு. விலை வந்து பார்த்திங்கன்னா 5,500 சொன்னாருங்க, ஏதோ குறைச்சி கூட கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சேவலுக்கு ஆணிக்கால் இது இல்லைங்க, சேவல் நல்லா சுறுசுறுப்பாக தான் இருக்குது. நம்ம பறவை வச்சு பார்த்துட்டு பறவை பிடிச்சினா ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க. விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரிச்சு கொடுக்கலான்னு சொல்லி. இந்த சேவலோட விலைன்னு பார்க்கும்போது 3 ரூபா வருகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேவல் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டு 2,900ங்க சேவலோட வெயிட்டு. இது மாதிரி சேவல் வேணால் கூட நம்ம கொங்கோணப்புறம் வந்தால் எடுத்துக்கலாங்க. சேவல் வந்து பார்த்திங்கன்னா ஆணிக்கெல்லாம் இது இல்லைங்க, சேவல் வந்து நல்லா சுறுசுறுப்பாக தான் இருக்குது. பறவை வச்சு பார்த்துட்டு பறவை பிடிச்சினா ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க. இந்த சேவலோட வெயிட்னு பார்க்கும்போது 4,500ங்க சேவலோட வெயிட்டு. சேவல் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சேவல் பிடிச்சினா ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட்டில் சேவல் வேணால் கூட எடுத்துக்கலாங்க. மேக்ஸிமம் நம்ம கோணாமலை சந்தைக்கு வர வியாபாரிகள் எல்லாமே வெளி மாவட்டம் வெளி மாநிலத்தில் அதிகமான வியாபாரிகள் நம்ம சந்தைக்கு வந்துட்டுருக்காங்க. அதே போல் நம்ம உள்ளூர் வியாபாரி நிறைய சந்தைக்கு சேவல் எடுத்துருக்காங்க. சேவல் விற்கணும் வாங்கணும் அப்படின்னா நம்ம பெஸ்ட்டான சந்தை நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கிற கொங்கோணபுரம் சனிக்கிழமை சேவல் சந்தாங்க. அதிகாலை 2 மணிலேருந்தே சந்தை நட ஆரம்பிச்சிருது. காலையில் 8 மணி வரைக்குமே சந்தை போயிட்டுருக்குது. காலையில் நேரமாக சந்தைக்கு வந்தோம்னா கூட சேவல் விற்றுக்கலாம் வாங்கிக்கலாம். நிறைய நண்பர்கள் சொல்லியிருக்காங்க இது மாதிரி விளையாட்டுக்கு பயன்படுத்துறதுக்கு நல்ல தரமான சேவல் வேணும் அப்படின்னு. நம்ம கொங்கோணபுரத்தில் நடக்கிற சனிக்கிழமை சேவல் சந்தைக்கு எடுத்துக்கலாங்க. விளையாட்டுக்கு பயன்படுத்துகிற சேவலும் எடுத்துக்கலாம், அதே மாதிரி பொட்டைக்கு வேணாலும் சேவலை எடுத்துக்கலாங்க. விலை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம பேசி நம்மளுக்கு என்ன ரேட்டு கட்டுப்படியான்னு பார்த்துட்டு